ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். பல் தேய்க்கிற பேஸ்ட்லேருந்து, ஷாம்புலேருந்து, சோப்புலேருந்து, சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். மன அழுத்தம் வந்து செக்ஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம். மற்ற எல்லாத்தையும் விட 40 வயசுக்கிட்ட வரும்போதே ஓவர் வெயிட்டுக்கு வந்துடும். வெயிட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். வெயிட் வந்து செக்ஸையும் குழந்தையின்மையும் உண்டு பண்ணும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்றது செக்ஸில் ஒரு விதிமுறை. நீங்கள் செக்ஸை ரெகுலராக பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆண்மை குறைவு வந்துடும். ஆணுறுப்பை பயன்படுத்தலைன்னா அது அதனுடைய பலனை இழந்து விடும். செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா டாக்டரையும் பார்க்க வேண்டாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், விவாகரத்தும் நடக்காது, லாயரையும் பார்க்க வேண்டியதில்லை. ஆண்கள் வந்து பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் செக்ஸே பண்ணுறதில்ல. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து வெளியேற்றிட்டு ஒரு பெண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. செக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது செக்ஸ் மூலமாக தான். இப்படி சினிமாவில் வர்ற மாதிரி ரொமான்டிக்காக ஆண்களுக்கு நடந்துக்க தெரியாது. செக்ஸை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நிறுத்தினீங்கன்னா உங்கள் உறவில் வந்து மிகப்பெரிய விரிசல் விட ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் அவர் வெளியே ஆஃபீஸில் போய் வேறு பெண்களோட உறவு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எந்த ஏஜ் வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற க்ரைட்டீரியா இருக்கா? 90 வயது வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம். சாகிற வரைக்கும். செக்ஸஸ் நோ எக்ஸ்பைரி டேட். செக்ஸ் மெனோபாஸில் நிறைய பிரச்சனை வரும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நெருப்பு கோணம் வரும், குப்புன்னு வேர்க்கும், கோபம் வரும், வெறுப்பு வரும், டிப்ரெஷன் வரும், தற்கொலை பண்ணிக்கலான்னு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய தொழிலா, இல்லை நடைமுறை வாழ்க்கையா, இல்லை இந்த சுற்றுச்சூழல் இந்த மாதிரி அமைதா? இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்ததாகத்தான் அது வரும். உறவுகள் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை பொறுத்து அது அமையும். ஒன்று வந்து மனநிலை, இன்னொன்று உடல் ஆரோக்கியம், மூன்றாவதாக உறவு, கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு, இதெல்லாம் பொறுத்து இருக்கும். ஒன்று வந்து மன அழுத்தம் என்பது உலகத்தில் என்றைக்கும் விட இன்றைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா டார்கெட் வச்சுருக்கோம், ஒவ்வொரு மந்த்து எண்டுலேயும் டார்கெட்டு, அதுக்கு முடிக்கிறதுக்கு ஓடுறது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து முன்னே எப்பயும் இல்லை. ஒரு காலத்தில் பகலில் வேலைக்கு போவாங்க, ஈவினிங் ஆனவுடனே இருட்டுறோம், தூங்கிடுவாங்க. மறுபடியும் காலையில் தான் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு, அதான் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, 5 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏர்லியாக எந்திரிச்சு வேலைக்கு மறுபடியும் போவாங்க வெளிச்சத்துக்குள்ள. இப்போ வந்து லைட்டெல்லாம் இருக்கிறதுனால 24/7 அமெரிக்க நேரத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம். பல வேலைகளில் பிரச்சனை, ப்ரொமோஷனில் பிரச்சனை, ஏராளமான மன அழுத்தம், பதட்டத்தோட வேலையிலேயே இருக்கிறோம். ஒரு பக்கம் டார்கெட்ஸ் அந்த மாதிரி அதை துரத்திக்கிட்டு ஓடுறது. இரண்டாவதாக உடல் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு நல்ல உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நிறைய ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். இதுதான் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது, விருப்பம் உள்ளதாக இருக்குது. காய்கறிகள், பழங்கள், உணவு, வீட்டில் சமைக்கிற உணவு, இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நிறைய கிடைக்கிற ஜங்க்கு, நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை, குளிர்பானங்கள், அந்த மாதிரி நிறைய எடுக்கும்போது உடல் ஆரோக்கியம் வந்து வெகுவாக குறையும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். பல் தேய்க்கிற பேஸ்ட்லேருந்து, ஷாம்புலேருந்து, சோப்புலேருந்து, சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். மூன்றாவதாக உறவுகளில் வர்ற சிக்கல். என்றைக்கும் விட இன்றைக்கி உறவுகள் ரொம்ப ஒரு பக்கம் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு, கணவன் மனைவி சமமாக இருக்கிறாங்க. ஆனாலும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் வேறு வேறு சூழல்கள்லேருந்து வளர்ந்தவங்க. இவர்களுக்கு வந்து ஒரு திருமணத்திற்கு முன்பான ஒரு ஆலோசனைகள் அந்த மாதிரி எதுவும் வழங்கப்படுறதில்லை. அதை பற்றி நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஆனால் திருமணத்திற்கு முன்பாக அந்த கண்டுபிடிப்புகள் யாருக்கும் போய் சேர்றதில்லை. இப்போ செல்ஃபோன் மாதிரி இந்த கண்டுபிடிப்புகள் நமக்கு கைக்கு வந்து சேரலை. நம்ம வந்து வயசானவுடனே கல்யாணம் பண்ணிடுறோம். நம்ம திருமண உறவுகளை பற்றியோ பல்வேறு விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்கும்போது, ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு கூட ஒரு ட்ரைனிங் வேணும், ஒரு
டிப்ளமோ வேணும் வேலையில் சேர்கிறதுக்கு. இங்கே திருமண உறவுகளில் டக்குன்னு இறங்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து எலக்ட்ரிஷியன் வந்து விஷயம் தெரியாமல் கை வச்சாருன்னா ஷாக் அடிக்கும். அது மாதிரி திருமண உறவுகளும் ஷாக் அடிக்கும். இது எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு அன்றைக்கி ஒரு அழகான செக்ஸில் ஈடுபட முடியாது. கடுமையான மன உளைச்சலோட செக்ஸில் ஈடுபட முடியாது. அப்போது இது எல்லாமே இதை தவிர சொசைட்டி கடுமையான ஒரு வார் நடக்குது, வறுமையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சிக்கலான சூழல்லையும் நல்ல செக்ஸில் ஈடுபட முடியாது. ஸோ சமூக சூழலும் ஒரு காரணம். அப்போது இது எல்லாமே நல்லபடியாக மாறும்போது செக்ஸ் வாழ்க்கை அதிகமாகும். அதனால தான் எப்போதும் விட இப்போது செக்ஸ் வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மன ரீதியான பிரச்சனைகள் அதிக அளவு இருக்கிறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், குறிப்பாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில்? மன அழுத்தம் வந்து செக்ஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம், மற்ற எல்லாத்தையும் விட. இப்போ வந்து நம்ம ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், வெறுப்புத்தன்மை வராது. கோபமாக இருக்கோம், வெறுப்பாக இருக்கோம், பயந்து இருக்கிறோம், மற்ற என்ன உணர்வுகள் இருந்தாலும் வெறுப்புத்தன்மை வரவே வராது. அது நம்ம நல்லா தெரியும். ஒன்று வயகரா போன்ற மாத்திரைகளை நீங்கள் போட்டாலும் போட்டுட்டு நீங்கள் வேகமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை யாருடைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா வெறுப்புத்தன்மை வராது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், மற்ற விஷயங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வித்தியாசம் இருக்குது. ஒரு டைஃபாய்டு மாத்திரை இருக்குது, நோய் இருக்குது, ஒரு மாத்திரை போடுறோம் சரியாயிடும். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு செக்ஸு பிரச்சனை இருக்குது, ஒரு மாத்திரை போடுறோம் சரியாகணும்னா சரியாகாது. நைட்ரிக் ஆக்சைடுன்னு சுரக்கணும் மூளையிலேருந்து. அது வந்து செக்ஷுவலாக எக்ஸைட் ஆகும்போது, செக்ஸில் ஆர்வம் வரும்போது தான் அது உண்டாகும், சுரக்கும். ஒரு தனிமை, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை, செக்ஸில் ஈடுபடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும்போது தான் அந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாத்திரைகள்லாம் வேலை செய்யும். அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, மன அழுத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு, நைட்ரிக் ஆக்சைடு சுரக்காது. அதே மாதிரி மன பதட்டம், மன நோய்கள் எல்லாத்துலேயும் செக்ஸ் ப்ராப்ளம் வரும். இதை தவிர மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், சமுதாயத்தில் உள்ள பதட்டம், பயம், இப்படி பல்வேறு விஷயங்களும் சேர்ந்து மிக கடுமையாக பாதிக்கும். அதுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இது பொதுவாக மனம் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஆரம்பமே அடி வாங்கும். நீங்கள் வந்து தனியாக ஒரு பொண்ணு கூட இருக்கும்போதோ, ஒரு செக்ஸ் படம் பார்க்கும்போதோ உங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் வரும். நீங்கள் பதட்டத்துலேயோ, பயத்துலேயோ, வெறுப்புலேயோ, வேறு எந்த விதமான நெகட்டிவான மனநிலையில் இருக்கும்போது விரைப்புத்தன்மையே வராது. அதுக்கு வந்து சயின்ஸ் இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் துவங்கும். இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் சார்? பொதுவாக ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் வந்து மனப்பதட்டம், பயம், இந்த நிறைய ஒரு தற்கொலை, சண்டைகள், வெறுப்பு, கோபம், இந்த மாதிரியான விஷயங்களை வெகுவாக குறைக்கிறதன் மூலமாக சமூக நல்லிணக்கம் அதோடு வாழும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு அந்த மாதிரி இணக்கமான சூழலில் இருக்கிற சமுதாயம் வந்து செக்ஸ் அதிகமாக ஈடுபடுறத பார்க்க முடியும். இது போன்ற பிரச்சனைகளில் வரும்பொழுது உறவுகள்லேருந்து விரிசல், பிரிவு ஏற்படுது சார். இதுக்கு என்ன ஒரு வழிமுறை பின்பற்ற? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் சமமாக இருக்கும்போது அதற்கான விதிமுறைகளை அவங்க படிக்கணும். நம்ம என்ன இங்கே பிரச்சனை வருதுன்னா, நம்ம அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்தவங்க, அம்மா வேலைக்கு போகாமல் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அப்பா சொல்கிறத கேட்பாங்க, அப்பாவோட பினாமியாக இருப்பாங்க. அப்பா இதில் கையெழுத்து போடுனா கையெழுத்து போடுவாங்க. இப்போ வந்து இவர் ஐடிக்கு வேலைக்கு போகிறாரு, ஐடியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. இவர் எப்படி இருப்பார்? எங்கள் அம்மா மாதிரியான ஒரு பொண்ணாக இருக்கணும்னு நம்புவார், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு. அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடிய, இவருக்கு சமமாக சம்பாதிக்கக்கூடிய, சில நேரம் இவரோட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் வரும். இல்லை பல்வேறு விஷயங்களில், எங்கே வீடு வாங்கிறது, என்ன பண்ணணும், என்ன படிக்க வைக்கணும் குழந்தைகளை, எல்லா லெவல்லையும் பிரச்சனைகள் வரலாம். இவர்களுக்கு ஒரு ஆயுதம் என்ன வேணும்னா, இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நமக்கு யாரும் அதை சொல்லித்தரதில்லை. உங்களுக்கும் எனக்குமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. உண்மைதான். அப்போ இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னால். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. என்ன வழிமுறை சார்? இல்லை, இதுக்கான நிறைய விதிமுறைகள் இருக்குது. திருமண உறவுகளில் முடிவுகளை எப்படி எடுக்கணும், பேசுகிறது. இப்போ வந்து மனைவிட்ட அந்த காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதே அப்யூசிவ் கிரேட் 1.
ஒழுங்குபடுத்துறது, சொல்லித்தரது, எப்படி பண்ணுறதுன்னு ஒழுங்காக நீங்கள் இப்படி பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லித்தரது அப்யூசிவ் கிரேட் நம்பர் 2. கோவப்படுறது, இது ஒழுங்காக செய்யலைன்னு கோவப்படுறது கிரேட் நம்பர் 3. இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் அப்யூசிவ் கிரேடு போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு இணக்கமான ஒரு டெமோக்ராட்டிக் சூழல் இருக்காது. அப்போ முதல்ல நீங்கள் அதை பழகலைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல ஒரு டெமோக்ராட்டிக் சூழல் இருக்கணும், அப்யூசிவ் பிஹேவியர் இருக்கவே கூடாது அங்கே உள்ள. அப்போ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பமாக இருக்க முடியும். ஓகே, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டருக்கே வந்து இந்த ஆண்மை குறைபாடோ இல்லை பெண்மை குறைபாடோ அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை எப்படி சரி செய்யறது? பொதுவாக ஒரு 10 விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். ஒன்று வந்து ஏபிசிடின்னே அதை வச்சுக்கலாம். ஏ, அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங். ரொம்ப காமனாக சிகரெட்டு, ஆல்கஹாலாக இப்போ சோஷியல் ட்ரிங்கிங், குடிக்காத ஆட்களை பார்க்குறது தான் சிரமம். அப்போ ஃபங்க்ஷன்னா குடிக்கிறோம், சோகம் வந்தால் குடிக்கிறோம், சந்தோஷம் வந்தால் குடிக்கிறோம், எல்லாத்துக்கும் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது. இது ரொம்ப வெரி டேஞ்சரஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஜாலியாக பண்ணுறாங்க. அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். பிஎம்ஐ. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஓவர் வெயிட்டுக்கு வந்துடும். 40 வயசுக்கிட்ட வரும்போதே ஓவர் வெயிட்டுக்கு வந்துடும். வெயிட்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். வெயிட் வந்து செக்ஸையும் குழந்தையின்மையும் உண்டு பண்ணும். 3வது வந்து இன்கேஸ் சர்க்கரையெல்லாம் இப்போ எங்காவே 40 இயர்ஸ்லேயே வந்துடுது. சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா அதை நல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும். சர்க்கரைக்கு நான் மருந்து சாப்பிட மாட்டேன், நான் இதெல்லாம் மருந்து சாப்பிட்டா அது நான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஒரு பொருளி வேறு இருக்குது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நல்ல கரெக்டான லெவலில் வச்சுக்கணும். கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப உயிருக்கு ஆபத்து, ஆண்மை குறையும் உண்டு பண்ணும். டயட், நல்ல காய்கறிகள், பழங்கள் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம போனோன்னா ஒரு ஸ்டோருக்கு போனோன்னா உணவுகள் வந்து அப்படி ரேக்கில் எல்லா ரேக்லேயும் அடுக்கியிருக்கும். சாதாரண உணவுகள் வந்து கொஞ்ச நாளில் கெட்டு போகக்கூடியவை, ஆனால் பதப்படுத்தப்பட்டு எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உணவுகளெல்லாம் தவிர்க்கணும். நம்ம வந்து பழங்கள், வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய சாப்பாடு, இந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு ரொம்ப முக்கியம். காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், பழங்கள் சேர்த்துக்கணும். ஆரோக்கிய உணவு ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ், ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். உடல் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆண்மை குறை வர்றதுக்கோ செக்ஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ். நீங்கள் இயல்பாக ஒரு ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு செக்ஸ் வந்து வாரத்துக்கு 3 முறையாவது பண்ணணும் குறைந்தபட்சம். யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்றது செக்ஸில் ஒரு விதிமுறை. நீங்கள் செக்ஸை ரெகுலராக பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆண்மை குறைவு வந்துடும். ஆணுறுப்பை பயன்படுத்தலைன்னா அது அதனுடைய பலனை இழந்து விடும். அதனால் யூஸ் இட் ஆர் லூஸ் இட். செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ரெகுலராக. ஒரு வாரத்துக்கு 3 முறை, குறைந்தபட்சம் 4 முறை அந்த மாதிரி பண்ணலாம். அதிகபட்சம் சார் அதெல்லாம் கணக்கில் டெய்லியும் பண்ணலாம். செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா டாக்டரையும் பார்க்க வேண்டாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், விவாகரத்தும் நடக்காது, லாயரையும் பார்க்க வேண்டியதில்லை. அதனால் செக்ஸ் ரெகுலராக பண்ணுறது உடல் நலத்திற்கு நல்லது. க்ரீன் டீ நிறைய இப்போ அதை பற்றிய தகவல்கள் நிறைய வருது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை 2 முறை ஒரு நாளைக்கு க்ரீன் டீ சாப்பிடுங்க. ஹாப்பியாக வச்சுக்கோங்க மனசை. ஹெச் வந்து ஹாப்பினஸ். மனசில் சந்தோஷம் இல்லாமல் கொஞ்சம் கவலையோடு இருந்தீங்கன்னா ஆண்மை குறை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலை, நம்ம ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப பேசியிருக்கோம். கவலை இருந்ததுன்னா விருப்பத்தன்மை சரியாக வராது. அது மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஐ வந்து இன்சோமினியா, 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது தூங்கணும். தூக்கமின்மைன்றது ஆண்மை குறைவுக்கு வழிவகுக்கும். ஜே ஃபார் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம அதுதான் துரித உணவுகள், பிஸ்கெட்ஸு, கடைகளில் கிடைக்கிற உணவுகள், அதுதான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். கேக்ஸு, பிஸ்கெட்ஸு, அது இதுன்னு இந்த மாதிரி உணவுகள் தான் நமக்கு பிடிக்குது. பிஸா, பர்கர், இதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் 2 விஷயத்த ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரீ எஜாகுலேட், விந்து வந்து முன்கூட்டியே வந்தது, ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளேவே வெளியாகிடுது. இன்னொன்று வந்து விரைப்புத்தன்மை சட்டுன்னு வந்து தளர்வாகிடுது. இந்த 2 விஷயங்களும் உளவியல் ரீதியாகவும் இல்லை குடும்ப ரீதியாகவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துதுதா? விந்து முந்துதல் ஒரு முக்கியமான சிக்கலுங்க.
மனிதன் வந்து காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இருக்க மாதிரி ஏசி ரூமில் லாக் பண்ணிக்கிட்டு மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ண முடியாது. அங்கே வந்து குகைகள்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல செக்ஸ் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்றி தன்னுடைய இனவருத்தியை பண்ணணும். ஏன்னா அவன் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிருகங்கள் தாக்கலாம், எதிரிகள் தாக்கி அழிக்கலாம். அப்போது இப்படி மாதிரி ஒரு நீண்ட நேரம் நமக்கு கம்ஃபர்டபுளாக, இப்போ நமக்கு ஆபத்து எதுவும் இல்லை, இந்த ரூமில் இருக்கோம், நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்படி ஒரு சூழல் அப்போ எல்லாம் இல்லை. அப்போது விந்து 2 நிமிஷத்தில் வெளியேற்றுறதுன்றது பெரும்பாலான மிருகங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, மனிதர்களுக்கும் அப்படி தான் ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழல்லாம் மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம ஜெனட்டிக்கலாக அப்படி தான் இருக்கிறோம், 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றக்கூடிய ஆண்களாக தான் இருக்கிறோம். அப்போ இதை தெரிந்து கொண்டு பெண்களும் முன்னால் வாழ்க்கை வாழ்வதே அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், வாழ்கிறது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி அப்படி இல்லை, சந்தோஷமாக வாழணும். ஏன்னா அவங்களும் நமக்கு சமமாக எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க, எல்லாம் இயல்பாக இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்கிறத தவிர சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியம். அப்போ அவங்களும் செக்ஸில் உச்சகட்டம் அடையணும். அப்போது ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால் பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பெண்கள் இந்த பாரத்தை முழுவதும் ஆண்கள் மேலே போட்டுட்டு அவன் தான் இதை செய்யணும், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இல்லை. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் எப்படி உங்களுக்கு உச்சகட்டம் வரும். உங்கள் கணவருக்கு தெரியலைன்னா சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு இப்படி தூண்டுனா தான் எனக்கு நல்லா இருக்குது, இப்படி தெரியணும். அப்போ ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு பெண்ணுக்கு எப்படி உச்சகட்டம் வரணும், ஆணுக்கு விந்து வர்றதை எப்படி டிலே பண்ணுறது. ஸோ நிறைய பயிற்சிகள் சொல்லித்தரோம். சில பொசிஷன்ஸ், ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன், செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆணுறுப்பை வெளியே எடுத்துகிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணுறது. நல்ல மருந்து மாத்திரைகள் இருக்குது, அற்புதமான மருந்து மாத்திரைகள். இப்போ லேட்டஸ்ட்டாக டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி அது இந்தியாவிலையும் கிடைக்கிது. இப்போ லேட்டஸ்ட்டாக பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் என்ற ஒரு கருவி வந்திருக்கு. இதன் மூலமாக விந்து முந்துறதை பெருமளவுக்கு கட்டுப்படுத்தலாம். மருந்துகள் இல்லாமல் இந்த கருவியை பொருத்தி ஆணுறுப்பில் இருக்க நரம்புகளை பலப்படுத்துறதன் மூலமாக விந்து முந்துதலை கட்டுப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்குது, ஏராளமான முறைகள் இருக்குது, பொசிஷன்ஸ், செக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான செக்ஸில் ஈடுபட முடியும். இப்போது ஆண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கான சில பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு 2 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. அதன் பிறகு எனக்கு வந்து செக்ஸில் வந்து ஈடுபாடு வந்து குறைஞ்சிருக்கு, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன மாதிரியான நபர் அவர்? பெண்கள் செக்ஸில் ஆர்வமாக இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆண்கள் வந்து பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் செக்ஸே பண்ணுறதில்ல. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து வெளியேற்றிட்டு ஒரு பெண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. அப்புறம் குழந்தை வளர்க்குறது 24/7, அது ஒரு பெரிய வேலை. அதோட வேலைக்கு போனால் இன்னும் அதிகமான வேலை. அடுத்து ஒரு 2-3 வருஷம் ஆகும்போதே குழந்தை ஃபுல்லாக அம்மாவை டைம் எடுத்துக்கும். அது முடிஞ்சோடனே அடுத்த குழந்தை, அது ஒரு 3 வருஷம். கொஞ்சம் நாட்கழித்து தான் இவங்களுக்கு வந்து செக்ஸு சரியாக இல்லை, அது ஒரு தொந்தரவாக இருக்குன்றது தெரிய ஆரம்பித்தோம். ஏன்னா தூங்க போகிறோம், கணவர் செக்ஸு கூப்பிட்றாரு, செக்ஸுக்கு பண்ணுறோம், விந்து வெளியேற்றிட்டு அவர் 2 நிமிஷத்தில் தூங்கிறாரு. நல்ல தூக்கம் இருந்த பெண்ணுக்கு இப்போ தூக்கமே வராது, நைட்டெல்லாம் முழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, கணவருக்கும் தெரியாது. இவங்களுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் போகணுன்னு தெரியாது. இது கணவரோட கடமை, அவர் சரியாக செய்யலைன்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்குமே தவிர, இல்லை ஒன்றும் குழப்பமாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம யாரும் வந்து செக்ஸ் ஒரு பிரச்சனை, அதுக்கு மருத்துவர் அணுகணுன்றதெல்லாம் நம்ம என்றைக்கும் யார்கிட்டையும் பேசுனதில்லை. ஜுரம் வந்தால் இப்போ டாக்டர் போகிறோம், செக்ஸ் பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு பெரும்பாலானவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதற்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போனால் ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது நமக்கு தெரியாததுனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கணவர் செக்ஸு கூப்பிட்டாருன்னா எனக்கு வேண்டாம், நேற்று தானே பண்ணோம், இல்லை போன வாரம் தானே பண்ணோம், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கலாம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஸ் மேலே வெறுப்பு, இதோட உறவுகளில் வர்ற பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கோம். கணவர் வந்து அதை தடுத்து அதை ஒரு தெளிவாக இருக்கிற அந்த விதிமுறைகள் நிறைய இருக்குது. அது கணவருக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. ஸோ அதை பற்றி தெளிவு இல்லாததுனால அந்த சண்டை அது பாட்டுக்கு ஓடும். சொசைட்டியே பெண்களுக்கு எதிராக இருக்கும்.
பெண்களை தவறாக நடத்துகிறது, ஆஃபீஸில் போனால் பெண்களை தவறாக நடத்துறது, மோசமாக பேசுகிறது, சொசைட்டி மேலே இருக்க கோபம், மாமியார் நம்ம குடும்பத்தில் தன்னை பயன்படுத்துகிறாங்க, தன்னை சரியாக மரியாதையாக நடத்தலைன்ற கோபம், கணவன் ஒரு உச்சகட்டத்துக்கு தனக்கு சரியாக இன்பம் கொடுக்காம அவருக்கு மட்டும் பார்த்துக்கிறாரு, அவர் உச்சகட்டம் அடைஞ்சிட்டு தூங்கிறாரு. இப்படி பல காரணங்களால் ஒட்டுமொத்தமாகவே ஒரு வெறுப்பு வந்துடும் செக்ஸு மேலே. இது இல்லாமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ எனக்கு வேண்டாம், ஒரு எரிச்சலாக இருக்குது, நீ வரவே வராது, கிட்ட வராதுன்னு சொல்லி கணவனும் மனைவியை ஒதுக்குறது அது எப்படி பார்க்குறேன்? இருக்கலாம். இப்படி வர்றது தலைவலிக்குதுன்னு கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு செக்ஸ் உணர்வு வந்தாலே தலைவலிக்குதுங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். செக்ஸில் அவங்க உச்சகட்டம் அடையலைன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, அவங்களுக்கு மெனோபாஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 45-46 வயதில் மாதவிலக்கு சுழற்சி நின்றும் ஹார்மோன்கள் மாற்றங்கள் நிறைய வரும்போது செக்ஸில் ஆர்வமே இல்லாமல் போகலாம். இதை சரி பண்ணிக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பெண்களுக்கு இப்படி இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கங்க. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஏன் பண்ணக்கூடாது? என் கணவருக்கு விருப்பம் இருந்தால் அது எனக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அது சரியா அப்படின்றது அது தவறு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கீங்க. கணவன் மனைவியும் ஒரு உடன்படிக்கைக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது, உங்களுக்கு வர எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கிறதுன்னு இருக்கீங்க. உங்களை பட்டினி போட்டு உங்கள் கணவர் இருந்தால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஸோ வீட்டை அவர் பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி செக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது செக்ஸ் மூலமாக தான். இப்படி சினிமாவில் வர்ற மாதிரி ரொமான்டிக்காக ஆண்களுக்கு நடந்துக்க தெரியாது. ஆண்களுக்கு செக்ஸ் பண்ணி தான் தன்னுடைய ரொமான்டிக் மூடை தெரிவிக்க முடியும். இரண்டாவது, அந்த செக்ஸ் அவருக்கு தான் ஒரு ஆண்மையுள்ளவன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கும். செக்ஸை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நிறுத்தினீங்கன்னா உங்கள் உறவில் மிகப்பெரிய விரிசல் விட ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் அவர் வெளியே ஆஃபீஸில் போய் வேறு பெண்களோட உறவு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செக்ஸை மறுக்கிறது என்பது தவறு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. அவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. சண்டைகள் வருது, உங்களுக்குள்ளே ஒற்றுக்கலை, அதுக்கும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். அதுக்கான கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அவங்க உங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே அதை சரி பண்ண முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு சிக்கலில் மாட்ட வேண்டாம். இப்போது ஒரு கேள்வி பெண்கள் முன்வைக்கிறது, உங்கள் லவ்வை செக்ஸில் மட்டும்தான் காட்ட முடியுமா, மற்ற விதங்களில் காட்ட முடியாதா? இப்போ செக்ஸு மட்டும்தான் உங்களுக்கு காதலாக தெரியுதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? பொதுவாக ரொமான்டிக்காக நம்ம சினிமாக்களை பார்க்குறோம். நடைமுறை வாழ்க்கையில் ரொமான்டிக்காக நடந்து கொள்வது என்பது சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி யாரும் இருக்கிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னால் காதலித்தான் வேணால் அப்படி ஒரு ரொமான்டிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரொமான்டிக் ஃபீலிங் போயிட்டு தன்னுடைய உடைமை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்போது அவங்க ரொம்ப ரொமான்டிக்காக ஆண்கள் இருக்கிறதில்ல, பெண்களும் இருக்கிறதில்ல. ரொட்டீனாக வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுறாங்க. டெய்லி எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, கடமைகளை செய்கிறாங்க, தேவைன்னா செக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் தூங்கிடுறாங்க. இப்படி இந்த ரொமான்ஸ் மறைந்து போகிறத பார்க்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், செக்ஸாலஜிஸ்ட் இல்லை, ரொமான்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள், செக்ஸை வாழ்நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் அதுக்கான நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். எப்படி வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி ரொமான்ஸு, நல்ல செக்ஸை தக்க வைக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டால் தான் அது வரும். இல்லைன்னா செக்ஸே கூட 1 வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பல் தேய்க்கிற மாதிரி டல் ரொட்டீன் ஆகிடும். அது பண்ணவா வேணாமல்ல, தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவீங்க. அப்போ செக்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் 550 பொசிஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணணும். வேறு வேறு பொசிஷனில் மாறி மாறி பண்ணணும். ஒரே இடத்துல ஒரே பெட்டில் பண்ணாமல் ஒரு நாள் அண்டர் ஷவரில் பண்ணலாம், ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம். வெளியூர் போய் தங்கினீங்கன்னா அங்கே பண்ணலாம். ஒரு வெரைட்டியை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் ஏதாவது புத்தகங்களை படிக்கிறீங்க, அதை செய்யலாம். இப்போ நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம், அதெல்லாம் உள்ளே கொண்டு போகணும். அப்போ செக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா டல் அண்ட் ரொட்டீனான ஒரு பல் தேய்க்கிற மாதிரியான விஷயமாயிடும். எந்த ஏஜ் வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற க்ரைட்டீரியா இருக்கா? இல்லை 90 வயது வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம், சாகிற வரைக்கும். செக்ஸஸ்
நோ எக்ஸ்பைரி டேட். செக்ஸுக்கு முடிவில்லை, நோ எண்ட். இப்போ இந்த மெனோபாஸ் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு தோன்றாதும் போது அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். மெனோபாஸில் நிறைய பிரச்சனை வரும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நெருப்பு கோலம் வரும், குப்புன்னு வேர்க்கும், கோபம் வரும், வெறுப்பு வரும், டிப்ரெஷன் வரும், தற்கொலை பண்ணிக்கலான்னு. அதெல்லாம் அவங்க செய்ய முடியுமா என்ன? அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா மருத்துவர் அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிடுவாங்க. செக்ஸு குறையலாம், இல்லை கூடலாம் சில பேருக்கு. அப்படி வந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு அதற்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டு அல்லது அதற்கான ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்ளணும். நடக்குதுன்னு அப்படி நம்ம வேடிக்கை பார்க்குறதில்ல. நம்ம பல விஷயங்களை நம்ம கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கிறோமே. இப்போ வெயில் இருக்குதுன்னு சொல்லி ஏசி போட்டுக்கிறோம், குளிர் இருந்தால் ஹீட்டர் வச்சுக்கிறோம். ஸோ சூழலை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறோம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு. அது மாதிரி இதுலேயும் கம்ஃபர்ட்டாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஒரு கணவன் மனைவி உறவில் இல்லை காதல் உறவில் இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்ற வரையறை இருக்குது. நிறைய இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது அது வந்து ஒரு பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, லவ் பேங்க்குன்னு நாங்கள் அதை சொல்லுவோம். நீங்கள் லவ் பேங்க்கில் டெபாசிட் நல்ல விஷயங்களை பண்ணும்போது மனைவியை பாராட்டுறீங்க, அழகாக இருக்காங்கன்னு பாராட்டுறீங்க, அது டெபாசிட் பண்ணுறது. இதுவே திட்டுறீங்க அப்படின்னா விட்ராயல் பண்ணுறீங்க, பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒன்று வந்து அழகாக இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணுறது, வீட்டு வேலைகளில் பங்கெடுக்கிறது, கணவன் வேலையில் மனைவி பங்கெடுக்கலாம். அதே மாதிரி 2 பேரும் கருத்து வேறுபாடுகள் வரும்போது இந்த அப்யூசிவ் பிஹேவியர் சொன்னேன், அப்யூசிவ் பிஹேவியரே கூடாது. அது எல்லாமே செக்ஸை, காதலை காலி பண்ணிடும். உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது த்ரெட்டன் பண்ணுறதோ, நீ இதை கண்டிப்பாக ஒத்துக்கணும், இதை நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் அதை ஒத்துக்கிறேன்ற மாதிரி மனநோகிற மாதிரியான முடிவுகளை எடுக்கவே கூடாது. நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க சந்தோஷமாக ஒத்துக்கிட்டால் தான் அந்த வேலையை செய்யணும். சந்தோஷமாக ஒத்துக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணுறீங்க, அவங்க கேட்கல, வேண்டான்றாங்க, விட்டுறணும். நீங்கள் கட்டாயப்படுத்தி பண்ணும்போது அவங்களுக்கு அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரியான விதிமுறைகள், கோவப்படுறது, மிரட்டுறது, திட்டுறது, இது எல்லாமே அந்த காதல் வங்கியிலேருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி, காதலில் எடுக்கிற மாதிரி. நிறைய பாராட்டுறது, அவங்க வேலையில் பங்கு பெறுறது, அழகாக இருக்கிறது, அழகுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்தில் அழகே இல்லாமல் போயிடும். அப்போது எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களோ அந்த காரணமே இல்லாமல் போயிடும். அன்புக்காக கல்யாணம் பண்ணோன்னா அன்பே இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நாளில் போயிடும். ஸோ நீங்கள் நிறைய டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். நிறைய வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சி போய் ஒரு கட்டத்தில் பேலன்ஸே இருக்காது, அது வாகனத்துக்கு போயிடலாம். அப்போது பேலன்ஸ் அதிகமாக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பண்ணணும், வித்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்களை கம்மியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பேலன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.